ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கொங்கு நாடு குழம்பு சொல்லித்தரேன். நல்ல எண்ணெயில் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா ஆர்டினரி மிளகாய் பொடி, அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதை அப்படியே பொரிஞ்சு இதுவாக வர மட்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் வறுத்துக்கணும். வேணுங்கிறவா பட்டை, கிராம்பு, ஒரு பட்டை 2 கிராம்பு கூட போட்டுக்கலாம். நான் அதை சேர்க்கலை. இது நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன காய்கறி இருக்கோ, நான் அவரைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதே வாணலியில் விட்டுன்ட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாமே சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரைச்சி சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதில் போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் ஒரு இது வரும் இல்லையா, ஒரு கலர் வர மட்டும். அப்புறம் அதில் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். நீங்கள் நறுக்கி வச்சுன தக்காளி போட்டு நல்ல ஒரு பெரட்டை பரட்டி எடுத்தோம். ஏன்னா அப்போ தான் அது நல்லா சேரும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டன் ஆக ஆரம்பிக்கும். இப்படி இந்த பதத்துக்கு வரைச்சி இந்த சாஃப்டாக கொஞ்சம் வெங்காயம், தக்காளி நம்மளுக்கே தெரியும். அது இது வரைச்சி வதக்க ஒரு தனி ஒரு இது வரும். அந்த ரொம்ப பல்ப்பியாக வேண்டாம், ஒரு மாதிரி இதுவாக இருக்கச்சே கத்திரிக்காய், நான் எடுத்துட்ட காய்கறி இது. ஸோ கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய் எடுத்துட்டுருக்கேன். இதில் வேர்க்கடலை போடலாம், பச்சை வேர்க்கடலை போடலாம், பட்டர் பீன்ஸ் இருந்தால் பட்டர் பீன்ஸ் போடலாம். என்ன காய் இருக்கோ, பரங்கிக்காய் இருந்தால் பரங்கிக்காய் போடலாம். என்ன காய் இருக்கோ எல்லா காய். ஆனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய் மஸ்ட்டு. அது 2மே இருந்தாலுமே பரவாயில்ல, போட்டுக்கலாம். ஓகே, போட்டு நல்லா அதை வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி வரும். அதில் ஒரு சின்ன கப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து புளியை கரைச்சி அதில் விட்டுடுங்க. அப்புறம் இந்த அரைச்சி வச்சுட்டோம் இல்லையா, அந்த விழுது அதில் கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்து சிம்மில் வச்செல்லாம் அது பாட்டுக்கு கொதிக்கும். அந்த மூடியில் கொதிக்கிறது, அந்த வாசம் கொஞ்சமாக மனம் வெளியில் வர ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சுவையான குழம்பு ரெடி.